எனக்கு 3 பிள்ளைங்க. 2வது பையனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதுக்கு இன்னும் ஒரு குழந்தை இருக்குது, கை குழந்தை ஒன்று இருக்குது. மொத்தம் 3 பிள்ளைங்க. 3ஐயும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக முடியாது, அங்கே சொந்தக்காரவங்க யாருமே கிடையாது. இப்போ ஒரு குழந்தை பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு, ஒரு குழந்தை 1.5 வயசு. அதுக்கு சின்ன வயசுலேயே டாக்டர் சொன்னாங்க, அதுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் வந்துடும், உடனே தூக்கி வந்து டாக்டர்கிட்ட காமிக்கணும். மொத்தத்திலே பெரிய பிள்ளையிலேருந்து சின்ன பிள்ளைக்கு வரை எல்லாமே 3.5 வயசு தான். 3.5 வயசுக்குள்ள பெரியவனுக்கு தான் 3.5 வயசு. அதுக்கு பிறகு இன்னொரு குழந்தை, அதுக்கு பிறகு இன்னொரு குழந்தை. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. என் மனைவிட்ட சொன்னேன், நீ 2 பிள்ளையும் வச்சு நீ வீட்டிலே இரு, இந்த காய்ச்சல் உள்ள பிள்ளைய நான் தூக்கிட்டு போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு. அவங்க சொன்னாங்க, அவங்க டாக்டர் ஏதாவது கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாதுன்னாங்க. நான் ஒரு முறைச்சா, என்ன நக்கல் பண்றியா, என் பிள்ளை பற்றி எனக்கு தெரியாதா, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க நீ? எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, டென்ஷன் ஆகி திட்டி விட்டான். வேகமாக தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் வரேன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி என்னை ஒரே குத்தா குத்திட்டு. டாக்டர் ஏதாவது கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. என்ன அவன் கேட்டுருவான், எனக்கு சொல்ல தெரியாது. பைக்கு வேகமா போகுது, ஒரு முறுக்கு தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போனேன். அவங்க அப்படியெல்லாம் வச்செல்லாம் பார்த்தாங்க. முத கேள்வி, இந்த குழந்தை எப்போ பால் மறந்துச்சுன்னு கேட்டாங்க. என்ன வில்லங்கமான கேள்வியா இருக்கு, தெரியலன்னுட்ட. முத கேள்விக்கே பதில் இல்லை, தெரியலன்னுட்ட. அப்புறம் பிடிச்ச எல்லாத்தையும் அமைக்க பார்த்துட்டு இவன் எப்போ குப்பந்துக்கிட்டான்னு கேட்டுச்சு. உண்மையிலே என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், கர்த்தர் என் கூட பேசின சம்பவம். யோசிச்சு பார்க்குறேன், என்னால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் கேட்டாங்க, எப்போ அவன் எழுந்திருச்சு நடந்தான் அப்படின்னாங்க. 3 கேள்விக்குமே பதில் தெரியல எனக்கு ரொம்ப அசிங்கமாகி போச்சு. அவங்க சொன்னாங்க, போய் இந்த குழந்தையோட அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னாங்க. போறப்ப பயக்கு சீர்னுச்சு, வர்றப்ப மெதுவா வந்தேன். இப்போ இங்க ஒரு குழந்தை கிடக்கு, இங்க ஒரு குழந்தை கிடக்குது. என்னங்க காமிச்சிட்டிங்களா, ஊசெல்லாம் போட்டாச்சா அப்படின்னு படப்பட்டு சொன்னாப்புல. காமிச்சிங்களா, ஊசெல்லாம் போட்டாச்சா, என்ன சொன்னாங்க, எது சொன்னாங்க அப்படின்ட்டு நான் வாயை திறக்கல. இல்ல அவங்க மாத்திரை எல்லாம் நிறைய கொடுத்தாங்க, எனக்கு ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு, வா போவோம் 2 பேரும். இதை தாங்க நான் அப்பயே சொன்னேன், நீங்க கேட்கலையே. இல்ல வாமா, எனக்கு தினமும் தெரியல, வாங்க போவோம். ஏங்க நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, அந்த டாக்டர் போன உடனே திரும்பி இந்த 3 கேள்வியும் கேட்டுச்சு. கேட்ட உடனே அப்படியே பிங்க டேப்ல அடிச்சா பாரு என் மனைவி. டகார்னு பார்த்து மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து போங்க அப்படின்ட்டான். நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். பைக்கில் வர்றப்போ ஆண்டவர் என் கூட பேசுறார். நீ கூட என்னை பத்தி தெரிஞ்சிச்சு நீ சொல்ற, ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா இருப்பார். அப்படியே அடிச்சு கீழே தள்ளி விட்டது மாதிரி இருந்துச்சு. நீ தெரிஞ்சிச்சுன்னு சொல்ற, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு வேத பாடம் நடத்த தெரியும், எனக்கு சுவிசேஷம் தெரியும், எனக்கு தெரியும் சொல்ற, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் சொல்றேன்னாரு. அன்னைக்கு சரண்டடைஞ்சு அப்படியே ஒரு சமூகத்தில் உட்காந்துட்டேன். அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அல்லேலூயா.